ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி மோகனஸ் கிச்சனில் நாம் பார்க்க போகிற ரெசிபி வெஜிடபிள் இட்லி. இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு இட்லிங்க. இந்த வெஜிடபிள் இட்லியை நம்ம பேப்பர் கப்ஸை பயன்படுத்தி செஞ்சுருக்கோம். அதனால் பார்க்குறதுக்கு கப் கேக் மாதிரியே இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வெஜிடபிள் இட்லி கூட எல்லா சட்னிஸுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் காரமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா கார சட்னி, பூண்டு சட்னி அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இல்லை நீங்கள் காரம் கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுவீங்க அப்படின்னா தேங்காய் சட்னியோடு சாப்பிடுங்க. இந்த சுவையான வெஜிடபிள் இட்லி செய்கிறதுக்கு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. வெஜிடபிள் இட்லி பண்ணுறதுக்கு நான் 2 கப் அளவுக்கு இட்லி மாவு எடுத்திருக்கேன். இதுக்காக நம்ம தனியாக இட்லி மாவெல்லாம் அரைக்க வேண்டியதில்லை. நம்ம யூஸ்வலாக இட்லிக்கு செய்யக்கூடிய மாவையே எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம இதில் சேர்க்க போகிற காயெல்லாம் வதக்கிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் ஒரு பாதி வெங்காயம், ஒரு 10 பீன்ஸ், ஒரு 1/4 கப் அளவுக்கு முட்டைகோஸ், பாதி கேரட்டை துருவி வச்சுருக்கேன், கொஞ்சமாக கொத்தமல்லியை கட் பண்ணி வச்சுருக்கேன், காரத்துக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி தவிர மீதி எல்லாத்தையுமே பேனில் சேர்த்துக்கலாம். முதல்ல பொடிசாக கட் பண்ண வெங்காயம், நல்லா நைஸாக கட் பண்ண பீன்ஸ், பொடிசாக கட் பண்ண முட்டைகோஸ், துருவன கேரட், பொடிசாக கட் பண்ண பச்சை மிளகா, இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். நீங்கள் கொஞ்சம் அதிகமாக காரம் சாப்பிடுவீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் குழந்தைங்களுக்கு செய்கிறதுனால மிளகுத்தூள் சேர்க்கலை. காய் எல்லாமே ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில்லை. அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு 1லேருந்து 2 நிமிஷம் வதக்கிக்கிட்டால் போதும். இப்போ 1 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், காய் எல்லாமே ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. கடைசி இதில் கொத்தமல்லியை சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கப்புறமா இதை எடுத்து மாவில் சேர்த்துக்கலாம். சூடாக இருக்கிற காய்கறியை மாவில் சேர்த்துக்கோங்க, ஆற வைக்க வேண்டியதில்லை. நான் பார்த்தீங்கன்னா மாவு புளிக்க வைக்கும் போது உப்பு சேர்த்துட்டு தான் மாவு நல்லா கலந்து வைப்பேன். அதனால நான் இப்போ உப்பு ஆட் பண்ணல. நீங்கள் உப்பு சேர்க்காம மாவு புளிக்க வைப்பீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கிறதுனால நீங்கள் மாவுக்கு தேவையான அளவு உப்பு இப்போ சேர்த்துக்கோங்க. மாவை நல்லா இந்த அளவுக்கு கலந்ததுக்கப்புறமா அடுத்து நான் இட்லி ஊற்றி வைக்கிறதுக்காக பேப்பர் கப் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம டீ கப்பெல்லாம் இருக்கு இல்லையா, அதை தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த காரணத்துக்குன்னும் பிளாஸ்டிக் கப் எடுக்காதீங்க. இது பார்த்தீங்கன்னா பேப்பர் கப். ஸோ இதில் நம்ம இட்லி ஊற்றி வச்சோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு கப் கேக் மாதிரியே இருக்கும். அதனால் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஒருவேளை உங்ககிட்ட இது இல்லை இந்த பேப்பர் கப் வேண்டான்னு நினைக்கிறவங்க வீட்டில் டீ குடிக்கிற கிளாஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கிளாஸையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த கிளாஸுக்குள்ளே கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நீங்கள் இட்லி ஊற்றி வச்சிங்க அப்படின்னாலும் நல்லா தான் இருக்கும். பார்க்குறதுக்கு கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்கும், அவ்வளோதான். வேறு எந்த வித்தியாசமும் இருக்காது. ஸோ இது ரெண்டும் வேண்டாம், வேற என்ன செய்யலாம்னா நம்ம யூஸ்வலாக இட்லி தட்டிலே ஊற்றி வச்சுக்கலாம். ஸோ எப்போவுமே இட்லி செய்கிற மாதிரி கொஞ்சமாக இட்லி தட்டில் எண்ணெய் தடவிட்டு ஊற்றி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பேப்பர் கப்புக்குள்ளே கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம். ஸோ இட்லி எடுக்கும்போது ஒட்டாமல் வரதுக்காக எண்ணெய் தடவினதுக்கு அப்புறமா இதில் மாவு ஊற்றலாம். ஸோ மாவு பார்த்திங்கன்னா இந்த கப்பு ஃபுல்லாக ஊற்றாதீங்க, கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றிக்கோங்க. ஏன்னா இட்லி வெந்து வரும்போது மேலே கொஞ்சம் உப்பி வரும். இந்த கப்பில் மாவை சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக கொஞ்சம் ஆட்டிக்கோங்க. ஸோ அப்போ மாவு அடியில் எல்லாமே சமமாக பரவும். இந்த கப்பில் மாவு சேர்த்ததுக்கப்புறமா எதை எடுத்து நம்ம இட்லி பாத்திரத்தில் வேக வைக்கலாம். ஸோ அடுப்பில் பார்த்திங்கன்னா நான் இட்லி பாத்திரம் வச்சுருக்கேன், அதில் தண்ணியை ஊற்றி வச்சுருக்கேன். அந்த தண்ணி கொதிச்சு இருக்கு. இதுல நம்ம இட்லி தட்டி வச்சுட்டு இந்த தட்டுல நம்ம மாவு ஊற்றி வச்சிருக்கிற பேப்பர் கப் வச்சுக்கலாம். எல்லா கப்புமே வச்சதுக்கு அப்புறமா இட்லி பாத்திரத்தை க்ளோஸ் பண்ணிட்டு மிதமான சூட்டில் ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. ஸோ இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த இட்லி எப்படி வெந்துச்சு அப்படின்னு பார்க்கலான்னா ஒரு கத்தியோ இல்லை ஒரு குச்சி எடுத்து லைட்டாக உள்ளே குத்தி பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே ஒட்டக்கூடாது. ஸோ பாருங்கள், கத்தியில் எதுவுமே ஒட்டவே இல்லை. ஸோ இப்போ இட்லி நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த இட்லியை நம்ம சூடாக இருக்கும் போதே எடுக்கிறத விட ஒரு 2 நிமிஷம் கழித்து எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். ஸோ இந்த கப்பில் இருந்து இட்லி எடுக்கிறதும் ரொம்ப ஈஸிங்க. ஒன்றும் இல்லை, இந்த கப்பை எடுத்து உலங்கில் வச்சு நல்லா உருட்டிட்டு நீங்கள் தட்டினீங்கனால வந்துடும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஓரங்களை பிடிச்சிட்டு நல்லா லைட்டாக அழுத்தி விட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த கப்பில் ஒட்டி இருக்கிற இட்லி எல்லாம் நல்லா வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தட்டும் போது அழகாக வந்துடும். ஸோ பாருங்கள், பார்க்குறதுக்கே அழகாக கப் ஷேப்பில் நம்முடைய சுவையான வெஜிடபிள் இட்லி அழகாக ரெடி ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு அழுத்தி காட்டுற பாருங்கள். ஸோ எந்த அளவுக்கு சாஃப்டாக நம்ம கப் கேக் மாதிரியே இந்த இட்லி இருக்குது. நம்ம இட்லி மாவு தான் எடுத்துருக்கோங்க, வேறு எதுவுமே இல்லை. இதில் நம்ம சோடா மாவு கூட ஆட் பண்ணவே இல்லை. பேப்பர் கப்பில் கொஞ்சமாக எண்ணெய் தடவுனதுனால ஈஸியாக எடுக்க முடிஞ்சுது. இந்த இட்லி நீங்கள் உள்ளேயும் பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக
இந்த காய்கறியோட சூப்பரான இட்லி பஞ்சு போல் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி இட்லி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே சுவையான நம்முடைய வெஜிடபிள் இட்லி ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். இந்த இட்லியை நான் இன்றைக்கி தேங்காய் சட்னியோட சர்வ் பண்ணுறேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸை பார்க்க நம்முடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.